ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல அட்டகாசமான அனிமே விண்ட் பிரேக்கரோட எபிசோட் 8 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் கண்டிப்பா உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஃபைட்ல சாக்குரா தான் வின் பண்ணுவான்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு ரெட் ஹார்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. கைஸ், வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோ சாக்குராக்கும் ஷிஷிடோரின் கேங்கோட செகண்ட் இன் கமாண்ட் ஜோக்கும் ஃபைட் நடக்குதுங்க. இதுல இப்போ என்ன நடக்குதுன்னா, ஜோக்கு ஃபைட் பண்ற இன்ட்ரெஸ்டே போகி அவன் சாக்குராவோட ஹிட் எல்லாம் வாங்கிக்கிறான். இது நல்லாவே சாக்குராக்கு தெரியுது, இவன் என்னோட ஹிட்ட தாங்குற அளவுக்கு வீக்கானவன் கிடையாது, இவன் வேணும்னே இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால என்ன கொஸ்டின் கேக்குறான்னா, நீ என்னதான் பண்ற, உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி கேக்குறான். இதை கேட்ட அடுத்த செகண்டே எனக்கே தெரியல இந்த இடத்துல ஏன் நான் நின்னுக்கிட்டு இருக்கேன்ட்டு அப்படின்னு இவன் சொன்னதை கேட்ட அடுத்த செகண்டே சாக்குரா சொல்றான், ஏய் ஷிஷிடோரின்னா இங்க இருக்கிறவங்க பவர்ஃபுல்லா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றேன், ஆனா எதுக்கு இப்ப அந்த பசங்களை போயிட்டு நீ அடிச்ச, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் இவன் சொல்றான், நீ சொன்னது கரெக்ட் தான், ஷிஷிடோரன்ல இருக்கிறவங்க பவர்ஃபுல்லா மட்டும்தான் இருக்க முடியும், ஆனா இந்த இடத்துல ஸ்கம்பேக்ஸ்க்கு அலவுட் கிடையாது, அண்ட் எனக்கும் ஸ்கம்பேக்ஸா இருக்கிறதும் பிடிக்காது, அதனாலதான் நான் அடிச்சேன்னு சொல்றாங்க. அப்பதான் இவனுக்கு ஒரு ப்ரீவியஸ் மெமரியும் வருது. எப்போ இவன் போஃபரின் கிட்ட இவங்களோட டீம் மெம்பர்ஸ் ஃபைட் பண்ணாங்களோ அப்பவே இந்த விஷயத்த போயிட்டு ஷோஜி கிட்ட இவன் சொல்லுவாங்க. ஏன்னா கண்டிப்பா இத சொன்னோம் அப்படின்னா ஷோஜிக்கு பவர்ஃபுல்லான பீப்புளை ஃபைட் பண்ணணும்னு சொல்லி உடனே அந்த இடத்துக்கு போவான். அண்ட் போஃபரின்ல இருக்கிறவங்க கண்டிப்பா ஷோஜியோட மனசுல ஒரு சேஞ்ச கொண்டு வருவாங்கன்ட்டு இவனுக்கு ஃபீல் ஆகி இருக்குங்க. அதனால தாங்க இந்த மொத்த ஃபைட்டிங்கே இவன் ஆரம்பிச்சு வச்சிருக்கான். ஏன்னா ஷிஷிடோரின் தன்னோட ப்ரீவியஸ் செல்ஃபுக்கு போகணும், ஷோஜிக்கு அவனோட ஃபன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிருக்காங்க. சோ இப்போ இவன் தோத்து போகிறத பாக்குற இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கூச்சலிடுறாங்க, அவனை போய் வின் பண்ணு, இப்படி எல்லாம் தோத்து போகாத அப்படின்னு சொல்லி கரகோஷத்தை கேட்ட அடுத்த செகண்டே இவன் இந்த தியேட்டர்ல இருக்க சிம்பிளை பாக்குறான். இந்த சிம்பிள் கொஞ்சம் பழசா மாறிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி நம்மளோட சாக்குரா கிட்ட இவன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாக்குரா என்ன சொல்றானா, உன்கிட்ட ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்றேன், கண்டிப்பா உன்னை நான் ஸ்டாப் பண்ணுவேன், உன்னை நான் வின் பண்ணியே தீருவேன், இந்த நான்சென்ஸ் ஸ்டாக் எல்லாம் என்கிட்ட கொடுக்காத, ஏன்னா நீ ரொம்ப லேமா பண்ற, என்னதான் என்ன ஒருத்தவங்க என் உயிரையே காப்பாத்தி கொடுத்தாலும் அவங்க பண்றது தப்பா இருக்கு, என் மனசுக்கு அது சரியா படல அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட நான் ஃபைட் பண்ணுவேன், அது யாரா இருந்தாலும் சரி. அண்ட் இந்த விஷயத்த உனக்கு புரிய வைக்கிற வரைக்கும் நான் கிவ் அப்பும் பண்ண போறது இல்ல, அண்ட் கண்டிப்பா உன்னை வின் பண்ணி உனக்கு இந்த விஷயத்த புரிய வைக்க செய்யதான் போறேன் அப்படின்னு சொல்லி ஹைட்டா பறந்து போய் அடிக்கிறாங்க. இந்த வார்த்தை ஜோக்கு ஒரு பெரிய இம்பாக்ட கொடுத்திருக்கு. ஏன்னா என்னதான் ஷோஜி பண்றது பிடிக்கல அப்படின்னாலும் நான் அவன் பேச்ச கேட்டுட்டேன், அவனை திருத்தணும்னு நினைக்காம அவன் சொல்றதை எல்லாத்தையுமே நான் கேட்கணும்னு சொல்லி அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த ஒரு நாள் என்ன உனக்கு இது பிடிக்கலன்னா இந்த டீமை விட்டு போயிடுன்னு சொல்லும் போது நான் ஷோஜி கிட்ட ஃபைட் பண்ணி இருந்திருக்கணும், ஃபிஸ்டால ஃபைட் பண்ணி தான் அவனுக்கு நான் புரிய வச்சிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா அந்த தப்பை இப்ப நான் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லி, சாக்குரா உனக்கு பீப்புளோட நர்வ்ஸை எப்படி ஹிட் பண்றது நல்லாவே தெரியுது, என்னோட கூலையே நீ இழக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி அவனோட ஷூவை கலட்டிட்டு முடிய அவுத்துட்டு இப்ப நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேற லெவல் மாசா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஃபைட்டிங் ஸ்டைல பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன் தெரியுமா, இவ்ளோ நேரம் கோவமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த இவங்க இப்போ என்ஜாய் பண்ணி ஃபைட் பண்றாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட முகத்திலுமே சிரிப்பு இருக்குங்க. ரெண்டு பேரும் தன்னோட ஆளை கொடுத்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே சுவோ கூட நினைக்கிறான், சாக்குரா நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நீரேக்கெல்லாம் அழுகையே வந்துருது, என்னடா இவங்க இப்படி ஃபைட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. சோ இந்த ஃபைட் இப்போ போக போக கடைசியா ஃபைனல் ஹிட்ல ஒண்ணு கொடுத்து ஓகே இதோட இந்த மேட்சை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹிட்ட ஒண்ணு வைக்கிறாங்க. வச்ச உடனே ரெண்டு பேரோட மூஞ்சும் பேர்ந்து போய் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல போயிட்டு விழுறாங்க. விழுந்தது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே அப்ப கூட சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஓகே இந்த ஹிட் ஒன்னும் பவர்ஃபுல்லா விழல, இப்போ ஒரு ஹிட் வைக்கலாம், இந்த ஹிட்டோட இந்த ஃபுல் மேட்சையே முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் நான் யாருன்னு சொல்லி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு பெரிய பஞ்ச ஒண்ணு குடுக்க வராங்க. அந்த பஞ்சையை ரொம்ப ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்லோ மோஷன்ல உங்களுக்கு இந்த ரெண்டு பேரோட எமோஷன்ஸும் எப்படி ஒத்து போகுதுன்றது நல்லாவே தெரியுங்க. சாக்குராக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபைட்ல நான் வின் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட ஃபேஸ்லுமே ஒரு ஸ்மைல் இருக்குங்க. அந்த கடைசி பஞ்ச் ரெண்டு பேருமே வைக்கிறாங்க.
ஆனா இதுல தோத்து போறது ஜோ தாங்க. ஏன்னா 2 பேருமே விழுந்திருந்தாலும் ஜோ என்ன சொல்லிடுறான், நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இது சாக்குராக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன கிவ் அப்னு சொல்ற? அண்ட் அது மட்டும் இல்லாம நீ லாஸ்டா விட்ட பஞ்ச்ல நீ கடைசி நிமிஷத்துல தயங்கிட்ட, என் மேல நீ ஃபுல் பவரையே குடுக்கல, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி, ஏய் உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து ஃபைட் பண்றா, ஏன்டா இப்படி கிவ் அப் பண்றேன்னு சொல்லி அசிங்கமா பேசுற அப்படின்னு சொல்லி இவன் கத்த ஆரம்பிக்கிறான். உடனே என்ன ஆகுதுன்னா, ஷோஜி அந்த இடத்துல வந்துட்டு கிவ் அப்னு சொன்னா கிவ் அப் தான் அப்படின்னு சொல்லி, ஓகே இந்த ஃபைட் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் நான் உமேமியா கூட ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஜோ வந்துட்டு ஷோஜி கிட்ட பேச வரான். பேச வந்த அடுத்த செகண்டே அவன் செம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணி ஜோவை அடிக்க போறாங்க. இங்க பாரு, நீ தோத்துட்டல, அப்ப கண்டிப்பா ஷிஷிடோரனுக்கு உனக்கு இடமே கிடையாது, நீ என்கிட்ட பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி அவனை பஞ்ச் பண்றாங்க. இத பார்த்த சாக்குரா ஆப்போசிட் டீம் தான் அவன் அடிக்கிறான் அப்படின்னா கூட கோவம் வந்து அந்த டீமோட லீடர் ஷோஜியவே அடிக்க போயிட்டாங்க. அண்ட் இவன் அடிக்க போன அடுத்த செகண்டே உமைமே அங்க வந்து அவனை தடுத்துடுறாங்க. இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியுது நீ ஒரு பெரிய லாங் கான்வர்சேஷன்ல இருந்திருக்க, உனக்கு எல்லாமே இப்ப தெரிஞ்சிருச்சுன்ட்டு எனக்கு தெரியும், ஆனா இதுக்கப்புறம் என் கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜோ கிட்டையும் சொல்றான், நான் உங்க லீடரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்பதான் அவன் சொல்லிட்டு போறான், தயவு செய்து செத்துறாத அப்படிங்கிறான். அண்ட் நம்மளோட ஹீரோவும் சரி நான் என் இடத்துல போய் உட்கார்றேன்னு சொல்லி அந்த கோவத்தோடவே அவன் போறாங்க. என்ன நான் அவன் கிட்ட பேசுறேன்னு சொல்றேன், அடிச்சதை தவிர எனக்கு வேற எதுவுமே புரியல, ஆனா ஏதோ ஒண்ணு, தயவு செய்து அந்த ஷோஜிய வின் பண்ணு அப்படின்னு சொல்லி தன்னோட சீட்ல போய் உட்காடுறாங்க. இத பார்த்த நீரே என்ன பண்றான், ஏய் நீ செமையா ஃபைட் பண்ண, எனக்கு அழுகையே வந்துருச்சு, இங்க எல்லாராலுமே நீ ஜெயிச்சதை நம்பவே முடியல, வேற லெவல் பவர்ஃபுல்டா சாக்குரா நீ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா உமேமியாவும் ஷோஜியும் அங்க ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க உள்ள போனதும் சரி இப்பவாச்சும் உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதா, ஜோவோட ஃபைட்ல நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு, நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் உன்னை ஃபைட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான், வேற எதுவுமே எனக்கு முக்கியமே கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ஆகணும், நான் இருக்கிறதுலே ஃப்ரீயஸ்ட் பீப்புளா இருக்கணும், நான் எப்போ ஃப்ரீயாவனா என்னோட டீம் மெம்பர்ஸ்ல இருக்க எல்லாருமே பவர்ஃபுல்லா இருக்கும் போதுதான், ஆனா இங்க ஷிஷிடோரன்ல இப்ப இருக்கிற ஆட்கள் எவனுமே ஸ்ட்ராங்கே கிடையாது, அவனுங்க எல்லாருமே வீக்கான பீப்புளா இருக்காங்க, அதனாலதான் ஒரு நாள் உன்னை பார்க்கும்போது நீ செமையா சிரிச்சுக்கிட்டு இருந்த, நீ தான் லீடர், சோ உனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு, நீ தான் இருக்கிறதுலே ஃப்ரீயஸ்ட் பீப்புளா இருக்க, அதனாலதான் உனக்கு எல்லா ஃபன் அண்ட் சந்தோஷம் எல்லாமே கிடைக்குது, அந்த ஃபன்னை ஃபுல்லா நான் எடுத்துக்க நினைக்கிறேன், இன்னைக்கு உன்னை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னா போஃப்ரின் எனக்கு கீழே வந்துரும், அப்போ எனக்கும் உன்ன மாதிரியே சூப்பரான ஃபன் கிடைக்க ஆரம்பிச்சிரும், ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் இருக்கிற இடத்துலதான் ஃபன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அடுத்த செகண்டே உமேமியா, இப்படிப்பட்ட எண்ணத்தோட தான் நீ ஃபைட் பண்றியா அப்படின்னு சொல்லி ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்ல நிக்கிறான். அந்த ஷோஜி உடனே ஃபாஸ்டா போய் உமேமியாவோட தலையில ஏறி அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவன் கொஞ்சம் குள்ளமா இருக்கிறதுனால நல்லா சூப்பரா ஃபாஸ்டாவே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா நம்மளோட உமேமியா ஒன்னும் சலைச்சவன் கிடையாதுல்ல, அவனோட ஃபைட்டை எல்லாமே இவன் வாங்கினாலும் இவன் கேக்குறது எல்லாம் ஒரே கேள்விதான், ஏய் உன் டீம் மெம்பர்ஸ பத்தியே உனக்கு சுத்தமா தெரியல, ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பவர்ஃபுல்லா இருக்க முடியும்னு சொல்லி வீக்கான பீப்புள் எல்லாம் அடிக்கிற, ஆனா உனக்கு ஒரு விஷயம் புரியுதா, நீ என்னதான் தப்பு பண்றன்ட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்ட உடனே, இங்க பாரு, இங்க வந்தது ஃபைட் பண்ண, பேசுறதுக்கு கிடையாது, நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியல, என்ன ஃபைட் மட்டும் நீ பண்ணு, எனக்கு இந்த அட்வைஸ் கொடுக்கற வேலை எல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லி இவன் ரொம்ப டெரிஃபைங்கா பேசுறான். பேசின அடுத்த செகண்டே உமேமியா ஒன்னு சொல்றான், இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான விஷயம் கூட உனக்கு புரியல அப்படின்னா எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ தோக்க தாண்டா போற அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல சிரிச்சுக்கிட்டே ஒரு பஞ்ச் ஒன்னு வைக்கிறான். அந்த ஷோஜியோட மூஞ்சு ஃபுல்லா ரத்தமா இருக்குங்க. அண்ட் இந்த சீன் சீரியஸ்லி செம்ம மாசா இருக்கு. இன்னையில இருந்து நான் உமேமியாவோட ஃபேனாவே மாறிட்டேங்க. அண்ட் நீங்களும் உமேமியோட ஃபேனா இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உமேமியா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு அந்த கமெண்ட்டுக்கு எல்லாருமே லைக் போட ஆரம்பிங்க. அண்ட் இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.